மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தோட ஒரு வித்தியாசமான மாவட்டம் வந்து மதுரை மாவட்டம். பல காரணங்கள் இருக்கும். அதில் வந்து ஒரு தேர்தல் வெற்றி தோல்வி அடையிறதுக்கு அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு எந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்தா கூட முதல்ல மட்டும் அது வந்து வேற மாதிரியா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மாவட்டத்துல வந்து சென்ற முறை எப்படி எந்த கட்சி எப்படி ஜெயிச்சுது, அது இந்த முறை ஜெயிக்கக்கூடிய கட்சிகளுக்கு எப்படி மாறப்போகுது அப்படின்னு நீங்க பார்க்க போறீங்க. அதன் வகையில நீங்க பார்க்கக்கூடிய மதுரை மாவட்டத்தின் முதல் சட்டமன்ற தொகுதி மதுரை சென்ட்ரல். இதுல ரொம்ப ஃபேமஸான நம்முடைய எம்எல்ஏ வேட்பாளர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இந்த முறையும் அவர் சென்ற முறையும் அவர் தான் வந்து அந்த இடத்துல வெற்றி அடைஞ்சாரு. 2021 அவரு கிட்டத்தட்ட 49% வாக்குகள் பெற்றிருந்தாரு. அவருக்கு அடுத்தபடியா வந்த ஜோதி முத்துராமலிங்கம் வந்து வெறும் 26% வாக்குகள் தான் பெற்றாரு. நம்ம பொதுவா வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க, டிவில பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, திமுகல ரொம்ப கான்பிடண்டா ஒருத்தர் காசே கொடுக்காம ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி சொன்னா அது திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் தான் சொல்லி அவரை பத்தி போராடும் எதிர்கட்சியில் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்தவர் வந்து பிடிஆர் பழனிவேல் ராஜன். அவர் சென்ற முறை அடைந்த வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22% வாக்கு வித்தியாசம் தான் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. மக்கள் நீதி மையம் 10%, நாம் தமிழர் 7.5% வாங்கியிருக்கும். இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 கிட்டத்தட்ட 10% வாக்குகள் வந்து மக்கள் நீதி மையம் பெற்றிருக்கு. நான் இந்த மாவட்டத்தை பத்தி சொன்னேன். இதுல எல்லாமே வரப்போகுது. சினிமா சம்பந்தப்பட்ட தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் பல இடங்கள்ல முன்னிலை வகிக்க போது கட்சி சார்பாக, அது ஒரு கட்சியா இருந்தா கூட ஒரு ஜாதி அடிப்படையில மாறிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எத்தனை சதவீத வாக்குகள் இந்த ஒரு மாவட்டத்தில் பெற்றிருக்கு நீங்க தொடர்ந்து பார்க்க போறீங்க. அந்த வகையில இந்த மதுரை சென்ட்ரல்ல இந்த முறை நடைபெறும் தேர்தலில் போட்டி போட போறது யாருன்னா அதே திமுக சார்பாக பிடிஆர் பழனிவேல் ராஜன் சார் அவர்களும், நம்முடைய அதிமுக சார்பாக திரு சுந்தர் சி நடிகர் அவர் வந்து ஏசி சண்முகத்துடைய கட்சியில போட்டி போட ரெட்டலையில் தான் போட்டி போட போறாரு. சோ நம்முடைய சுந்தர் சி நம்முடைய அதிமுகவின் சார்பாகவும், முஸ்தபா தாவேகா, முஸ்தபான்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்து தாவேகாவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே முஸ்தபா யாருன்னு தெரியும். எல்லா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுமே வந்து தாவேகாவோட ஆட்கள் வந்தாலும் வரலாலும் தனி ஒரு மனிதனா நின்று பல இடங்கள்ல வந்து தாவேகா வந்து பேசியே காப்பாத்தி வர்றது திரு முஸ்தபா அவர்கள். அவர்களும் இதே மதுரை சென்ட்ரல்ல தான் போட்டி போடுறாரு. கூட துர்கா குமாரசாமி அப்படின்ற நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு உறவு வந்து இந்த இடத்துல வந்து போட்டியிடுறாங்க. சோ இந்த நால்வர் போட்டியிடும் இந்த தொகுதியில் இந்த முறை தேர்தல் நடைபெற்றால் சென்ற முறை 49% வாங்கிய திமுக அப்படியே 38% குறைகிறது. அது வந்து அவர் மேல ஒரு நல்ல பேர் இருந்தா கூட ஆட்சியில வந்து கொஞ்சம் அந்த வீக்னஸ் இருக்கிறதுனால அந்த வாக்குகள் அவருக்கு குறையுது. அதிமுக 26% 27% சுந்தர்சியோட ஒரு சின்ன பாப்புலாரிட்டி வந்து அங்க எந்த சரிவும் ஏற்படுத்தாம, சென்ற முறை வாங்கிய வாக்குகள் எந்த சரிவும் ஏற்படுத்தாம ஒரு 1% வாக்குகள் வந்து அதிகமா கொடுக்குது. நாம் தமிழர் 8% வாக்குகள் பெறுகிறார்கள். தாவேகா நம்முடைய தமிழக வெற்றி கழகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15% வாக்குகள் பெறக்கூடிய தொகுதியா இருக்கு மதுரை சென்ட்ரல். எப்படி வந்து சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் மெயின் சிட்டி எப்படி இருக்கு, அதோட பயங்கரமான ஒரு மெயின் சிட்டி வந்து மதுரை. எல்லா அந்த இருக்கிற மக்கள் டிப்பிக்கலான மக்கள். அந்த இடத்துல ஒரு சினிமா சம்பந்தப்பட்டவர் வந்து 15% வாக்குகள் பெறுவது என்பது ரொம்ப எளிதான விஷயம். எது எப்படி இருந்தாலும் இந்த முறை அந்த இடத்துல இதே பிடிஆர் பழனிவேல் சார் தான் கிட்டத்தட்ட 11% வாக்குகள் வித்தியாசம் வந்து டிஎம்கே சார்பாக வெற்றி பெறுவார். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து மதுரை ஈஸ்ட். மதுரை ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபேமஸான அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்கள் சென்ற முறை பாத்தீங்கன்னா 52% வாக்குகளும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 30% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 7.43, மக்கள் நீதி மையம் 5% வாக்குகள் சென்ற முறை வாங்கியிருந்த இந்த மதுரை ஈஸ்ட்ல மூர்த்தி சார் மேல ரொம்ப வந்து நம்ம தாவேகா தலைவர் ரொம்ப சொல்லியிருந்தாரு. மூர்த்தி சார் மேல ரொம்ப எதிர்ப்புகள் வந்து அந்த இடத்துல இருக்கிற மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்தா கூட இந்த முறை அது வந்து எப்படி வந்து வாக்குகள் வந்து எப்படி வரப்போறதுக்கு முன்னாடி இந்த முறை யார் போட்டி போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதே மூர்த்தி சார் தான் போட்டி போடுறாரு. அதிமுக சார்பாக மகேந்திரன், கார்த்திகேயன் தமிழக வெற்றி கழகம் மற்றும் செல்வம் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை கிட்டத்தட்ட 52% வாங்கிய திமுக 41% குறைகிறது. அதிமுக 31 28% குறைகிறது. நாம் தமிழர் 7 19%, தமிழக வெற்றி கழகம் 12% வாக்குகளையும் பெறுகிறது. இது வந்து எல்லாமே வந்து இப்போ சமீபத்தில் நாம் தமிழனுடைய அந்த ஒரு தேர்தல் பரப்புல வந்து அவங்க பல இடங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஒரு கணிப்போட அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் முதல்ல இருந்தவரை கம்மியாயிட்டே இருக்கிறாங்க. அதுதான் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இதுதான் அதிகமா இருந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் தான் முதல்ல எல்லாம் அதிகமா இருந்தது. அது அப்படியே இப்ப நடக்க 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 மக்கள் அங்கிருந்து மாறி
இவங்க ரெண்டுமே இந்த ரெண்டு கட்சியோட மூணாவது கட்சி போல நினைக்கிறவங்க வந்து அங்கிருந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க நாம் தமிழரை பார்த்துட்டு அங்க மாறுறாங்க. ஆனாலும் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா கூட இந்த திமுக அதிமுகவுடைய வெற்றி தோல்வி வந்து இவங்களால வந்து தடுத்து நிறுத்தது இந்த இடம் ரொம்ப கடினமான விஷயம். அதன் வகையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல திமுக 13% வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக இந்த தொகுதியை கைப்பற்றும். நம்ம அடுத்து பார்த்தோம் மதுரை நார்த்து. அந்த தொகுதியில சென்ற முறை தளபதி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட 47% வாக்குகளும், சென்ற முறை பாரதிய ஜனதா பார்ட்டி இந்த இடத்துல வந்து போட்டிட்டாங்க. அவங்க 32% வாக்குகளும், நாம் தமிழர் கிட்டத்தட்ட 10% வாக்குகள் இந்த தொகுதியில மதுரை நார்த்ல பெற்றிருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் 8% வாக்குகள். சென்ற முறையே ரெண்டு கட்சியுமே சேர்ந்துட்டு கிட்டத்தட்ட 18% வாக்குகள் வந்து இந்த இடத்துல இருந்து மொத்தம் இருந்து எடுத்திருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்றது வந்து இப்போ அரசியல் பார்வையாளர் கண்டிப்பா தெரியும். வெளில இருந்து பார்வையாளர் அரசியல் கண்டிப்பா 18% ரெண்டு கட்சி சேர்த்து எடுத்தது வந்து இப்போ ஒரு இடத்துல மக்கள் நீதி மையம் இருக்கும், நாம் தமிழர் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு பேர் மாறி இருந்தது தவிர இத்தனை இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து மதுரையில தான் நம்ம முத பார்க்குறோம். ரெண்டுமே ஈவனா கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலுமே கிட்டத்தட்ட எடுத்துட்டு வராங்க. மூன்றாவது கட்சி நான்காவது கட்சியை தொடர்ந்து பார்க்கும்போது தெரியும். அந்த வகையில இந்த நீங்க பார்க்க போறது தளபதி அப்படின்ற திமுக காரரும் சரவணன் அதிமுக காரரும் கலானை அப்படின்ற தாவேகா மற்றும் திருநாவுக்கரசு நாம் தமிழர் கட்சியில் சார்பில் போட்டியிடும் இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த முறை 47% வாங்கிய திமுக அப்படியே 13% குறைந்து 34% குறைகிறது. 32% வாங்கிய அதிமுக அப்படியே 29% குறைகிறது. 10% வாங்கிய நாம் தமிழர் 22% வாக்குகள் பெறுகிறது. தமிழக வெற்றி கழகம் 15% வாக்குகள் பெற்று இந்த மதுரை நார்த் தொகுதியை திமுக 5% வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக கைப்பற்றும். அதுக்கடுத்து நீங்க பார்க்க போறது மதுரை சவுத்து. இதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக மட்டும் வெற்றி பெறலாம், அதிமுக வெற்றி பெறது எல்லா கட்சியுமே ஒரு ஹோப் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு மாவட்டம் இது. அடுத்து நம்ம பார்க்கறது மதுரை சவுத். இது எல்லாமே சிட்டி சுத்தி இருக்கிற இடங்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரு பூமிநாதன், அதாவது மதிமுக, திமுக கூட இந்த மதிமுக 42.49%, அதிமுக 38%, நம்முடைய நம்ம மக்கள் நீதி மையத்தின் கூட்டணி கட்சி வந்து 8.6, நாம் தமிழர் கட்சி 7% வாக்குகளும் பெற்றிருக்காங்க. சென்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 10% வாக்குகள் நாம் தமிழர். இவங்க இங்க அப்படியே மாறிச்சு பாருங்க. ரெண்டு கட்சியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 16-17% வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க இந்த தொகுதியில. இந்த தொகுதியில் அதனால என்ன ஆகுதுன்னா ரெண்டு கட்சியும் ஒரு 40-38 நிக்கிற மாதிரி இருக்குல்ல. எதனா ஒரு கட்சி வந்து 50-52 மேல போற வாய்ப்பு வந்து இந்த ரெண்டு கட்சி சேர்ந்து சென்ற முறை தடுத்தாங்க. அதே மாதிரி இந்த முறை எப்படி நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது முறை அதே போட்டி போடுறது பூமிநாதன் MDMK அதே வேட்பாளரும் ராமசீனிவாசன் பிஜேபி சார்பா போட்டி போடுற ராமசீனிவாசன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜோ பீட்டர் மற்றும் சுமதி போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல 42% வாங்கிய திமுக 36 குறைகிறது. ADMK 32-33 குறைகிறது. 32 ஒரு 39 இருக்கலாம், 37-36 இருக்கலாம். அங்க வந்து அமமுக வந்து அவங்க கூட சேர்ந்தா கூட கொஞ்சம் அதிகம். ஆனா அங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து உள்ள வந்தோன்னே மேலும் அவங்க சதவீதம் வந்து குறையுது. அவங்களுக்கு போட வேண்டிய வாக்கு, அதிமுக போட வேண்டிய வாக்குகள் அப்படியே வந்து இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாறுது. அந்த வேளையில வந்து நாம் தமிழர் கட்சி 17%, தாவேகா 14% வாக்குகளும் பெறும் இந்த தொகுதியில் இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்தில் திமுக மினிமம் ஒரு 3% வித்தியாசம் நிச்சயமாக வெற்றி பெறும். இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து மதுரை வெஸ்ட். ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான தொகுதி. அதிமுகல நம்மளுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயாக்கு எத்தனை பேர் தெரியுதோ, இல்லைன்னா வந்து OPS ஐயா எத்தனை பேர் முன்னாள் நம்ம இந்த அதிமுக OPS ஐயா எத்தனை பேர் தெரியுதோ, நத்தமிசா திண்டுக்கல் சீனிவாசன் யாரு தெரியுதோ இல்லையோ, ஆனா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தெரியக்கூடிய ஒரு அதிமுக ஒரு முக்கியமான ஒரு புள்ளி வந்து திரு செல்லூர் கே ராஜு அவர்கள் போட்டியிடும் இந்த மதுரை வெஸ்ட்ல சென்ற முறை அவர்கள் கிட்டத்தட்ட 42% வாக்குகளும், திராவிட முன்னேற்ற கழகம் 37% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 9% வாக்குகளும், மக்கள் நீதி மையம் 8% வாக்குகளும். நல்லா நீங்க பாருங்க, இது வந்து இதுதான் சென்ற முறை இருந்தது. இது எப்படி இந்த முறை மாறுதனால் பெரிய ஒன்றும் வித்தியாசம்லாம் இருக்காது, ஆனா மாறி இருக்கும். எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க. இந்த முறை அதே மாதிரிங்க ரகு பாலாஜி திமுக சார்பாகவும், செல்லூர் கே ராஜு அதிமுக சார்பாகவும், SR தங்கப்பாண்டி தாவேகா சார்பாகவும், விக்னேஷ்குமார் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை திமுக 37-30 குறைகிறது, அதிமுக 40-34 குறைகிறது, நாம் தமிழர் 9-20 வளர்கிறது, தாவேகா 18% வளர்கிறது. இந்த நம்மளுடைய இந்த தொகுதியில நான் மதுரை வெஸ்ட்ல வந்து இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வரும் பட்சத்துல கிட்டத்தட்ட அதிமுக, அதாவது நம்ம செல்லூர் கே ராஜு அவர்கள் சென்ற முறை வாங்கிய ஓட்டு கம்மியா வாங்கினா கூட ஒரு 4% வாக்கு வித்தியாசத்தில் வந்து நிச்சயமா வந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு தொகுதியாக இது அதிமுக ஒரு வெற்றி தொகுதியாக இருக்கிறது. இதுக்கு அடுத்து பாருங்க அப்படியே மாறிடுச்சு. இது வரைக்கும் திமுக கிட்டத்தட்ட 4 தொகுதியில வெற்றி பெற்ற மாதிரி இருந்தது. இப்ப அந்த ஒரு மதுரையோட ஒரு முக்கியமான ஒரு தொகுதியான மதுரை வெஸ்ட்ல வந்து நம்முடைய அதிமுக வெற்றி அடைகிறாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே பாருங்க மேலூர். இதுல பாத்தீங்கன்னா
சென்ற முறை அதிமுக 45% வாங்கியிருக்குது. அப்படியே திமுக நேஷனல் காங்கிரஸ் வந்து எவ்வளவு வாங்கியிருக்குன்னா 26%, 19% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்ற முக்கியமான தொகுதிகளில் ஒரு மிக முக்கியமான தொகுதி இந்த தொகுதி. பல தொகுதிகளில் வந்து அதிமுக சென்ற முறை ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. பெரிய மார்ஜின் கிடையாது. அந்த பெரிய மார்ஜின் அடைஞ்ச ஒரு 5-6 தொகுதியில் வந்து முக்கியமான தொகுதி இந்த மேலூர். அதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 18% வாக்குகள் பெற்றிருக்கு. நான் சொன்ன ஒரு வித்தியாசமான ஒரு மாவட்டம் வந்து மதுரை மாவட்டம். இது வரைக்கும் நீங்க பாத்தீங்க மக்கள் நீதி மையமும் நாம் தமிழரும் வாங்கியிருந்தாங்க ஓட்டு 9, 8, 7 எங்கன்னா நீங்க டபுள் டிஜிட் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஆனா இந்த தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 18.74% டிடிவி தினகரன் அவர்களுடைய அந்த ஒரு கேஸ்ட் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு முக்குளத்தோர் அந்த ஆட்கள் அப்படியே வர அந்த ஒரு பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 18.74% வாக்குகள். அவருக்கும் அந்த சசிகலா அம்மா ரொம்ப வந்து வஞ்சிக்கப்பட்டாங்க. அந்த வகையில அவருக்கு மட்டும் 18.74% வாக்கு. நாம் தமிழர் வெறும் 6% வாக்குகளா இந்த இடத்துல வந்து குறைஞ்சிடுறாங்க. மக்கள் நீதி மையம் இந்த லிஸ்ட் இல்ல, இந்த டாப் 4ல இல்ல. சோ இந்த இடத்துல வந்து பாருங்க மறுபடியும் இது வந்துச்சு. இப்போ இங்க அதிமுக ஆல்ரெடி வந்து 45% வாக்குகள் பெற்றிருக்கு. பிளஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து 18% வாக்கு. தேமுதிக கூட்டணி தான் இருந்தா கூட வந்து இங்க 18.74% வந்து இதுவும் அதிமுக ஓட்டு சேரும்போது என்னவா மாறுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில போட்டியிடுபவர்கள் வந்து விஸ்வநாதன் காங்கிரஸ் அவர்களும், பெரிய செல்வம் அப்படின்றவரும், மதுரை வீரன் மற்றும் கோட்டைக்குமார் போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை நடைபெறும் தேர்தல்ல 26% வாங்கிய திமுக 23%, மேலும் 3% வந்து குறைகிறது. ஆனா அதிமுக 46% 55% உயர்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். அதுல இருக்கக்கூடிய சில பேர் வந்து இப்ப சசிகலா அம்மா வந்து வந்திருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில வாக்குகள் வந்து சசிகலா அம்மாவுக்கும் பிரியுது. ஆனாலும் வந்து ஒரு வெற்றி பெற வேணும் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற பெரும்பாலான வந்து கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணிக்கு தான் வந்து அதுல வாக்களிக்க விரும்புறாங்க. அந்த வகையில 55% வாக்குகள் வந்து இந்த முறை அதிமுக பெறும். நாம் தமிழர் 17%, தாவேக 5% வாக்குகளும் பெறும். இந்த தொகுதியில நம்முடைய அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 22% வாக்கு வித்தியாசத்துல ரொம்ப அற்புதமா அழகா வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு இந்த மேலூர். பாருங்க 2-3 தொகுதி அதிமுக ஜெயிச்சுட்டு வருது. அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் திமுக வந்துச்சு. சென்ற முறை நடந்த தேர்தல் இந்த ஈஸியா பார்ப்போம். சோழவந்தானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை 48% திமுகவும், அதிமுக 38%, நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளும், தேசிய முற்போக்கு திராவிடம் 2% வாக்குகளும் பெறுது. இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இல்ல. இதுதான் வந்து இப்ப சென்ற முறை மதுரைன்றது ஒரு வித்தியாசமான மாவட்டம் நான் சொன்னதுக்கு காரணம் இதுதான். இங்க பாத்தீங்க அப்படின்னா மக்கள் நீதி மையமும் இல்ல. சோ இந்த இடத்துல வந்து தேசிய முற்போக்கு திராவிடம் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கூட்டணி கட்சி வெறும் 2% வாக்குகள் தான் பெறாங்க. ஆனா நாம் தமிழர் மறுபடியும் 8% வாக்குகள் பெறுகிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த முறை போட்டி போடுறது யாருன்னா வெங்கடேசன், திமுக சரவ மாணிக்கம், கருப்பையா மற்றும் நாகலட்சுமி தீர்மானம் போட்டு போடும் இந்த தொகுதியில இந்த முறை நடைபெறும் தேர்தல் 48% வாங்கிய திமுக 41ஆகவும், 38% வாங்கிய அதிமுக 34%, 8% வாங்கிய நாம் தமிழ் 20%, 5% நம்முடைய தமிழக வெற்றி கழகமும் பெறும். இந்த சோழவந்தான் தொகுதியில இந்த முறை தேர்தலில் திமுக ஒரு 7% வாக்கு வித்தியாசத்துல வந்து நிச்சயமா வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அதுக்கடுத்து நம்ம பாக்குறது திருமங்கலம். மறுபடியும் அதிமுகவின் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் முகமாக இருக்கக்கூடிய திரு ஆர்.பி. உதயகுமாருடைய சொந்த தொகுதி இந்த தொகுதி. சென்ற முறை அவர் வந்து 45.51%, மணிமாறன் கிட்டத்தட்ட 39%, மறுபடியும் வந்துச்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6.25%, நாம் தமிழர் 5.26% வாங்கியிருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொன்னேன் இந்த இடத்துல வந்து நடிகருக்கும் வேலை இருக்கு, கட்சிகளுக்கும் வேலை இருக்கு, தமிழர்களுக்கும் வேலை இருக்கு, தமிழ் தேசியம் பேசணும் வேலை இருக்கு, திராவிடத்தை பேச வேலை இருக்கு, நேஷனல் பேசணும், நாட்டை பத்தி பேசணும் வேலை இருக்கு, ஜாதி பத்தி பேசணும் வேலை இருக்கு. எல்லாமே அடங்கிய ஒரு மாவட்டம் தான் வந்து மதுரை மாவட்டம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான மாவட்டம் மதுரை மாவட்டம். ஆரம்பத்துல இருந்தே தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஒரு இடம் வந்து மதுரை மாவட்டம். அதுல பாத்தீங்கன்னா இந்த முறை நடைபெறும் தேர்தலில் மணிமாறன் அப்படின்ற ஒரு திமுக காரரும், ஆர்.பி. உதயகுமார் அதிமுகவை சார்ந்தவரும், சதீஷ்குமார் மற்றும் முனிஷ் போட்டியிடும் இந்த திருமங்கலம் தொகுதியில வந்து இந்த முறை என்ன நடக்க போகுதுன்னா 39% வாங்கிய திமுக 35ஆகவும், 46% வாங்கிய அதிமுக 44% வாங்குறது. உங்களுக்கு டவுட் வரல, என்ன இது இவ்வளவு முதல்ல 4-5 கோயில் இவ்வளவு கம்மியா குறைஞ்சிக்கணும், அது அம்மா மக்கள் முன்னேற்ற கூட்டணி. அந்த கூட்டணி வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஓட்டு போட்டதுல அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3% வந்து மறுபடியும் அவங்க ஆல்ரெடி அதிமுக தொண்டர்ல தான் இருப்பாங்க. அதுல ஒரு 2-3% பேர் வந்து இவங்களுக்கு ஆடா ஓட்டு போடுறாங்க. இப்ப சசிகலா அம்மா வந்ததால அங்கேயே வந்து அவங்க கொஞ்சம் ஓட்டு பிரியுது. அதெல்லாம் வந்து மற்றவர்கள் வந்துடுறாங்க.
சோ அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியால இந்த இடத்துல வந்து இத்தனை கன்ஃபார்மா ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது திருமங்கலத்துல. நம்முடைய நாம் தமிழர் கட்சி 17%, நம்முடைய தாவேக்கா 4% வாக்குகளும் பெறும். இந்த தொகுதியிலிருந்து இந்த முறை நடக்கும் தேர்தல் அதிமுக ஆர்பி உதயகுமார் கிட்டத்தட்ட ஒரு 9 அல்ல 10% வாக்கு வித்தியாசம் நிச்சயமாக வெற்றி பெறுவார். இதெல்லாம் வந்து அவங்களோட வெற்றிக்கு வந்து மிக முக்கியமான காரணமா இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதுக்கடுத்து நீங்க பார்த்து திருப்பரங்குன்றம் சென்ற முறை ராஜன் செல்லப்பா அதிமுக உங்களுக்கு தெரியும், அவரையும் ஒரு கேள்விப்பட்ட பேர் தான், முதல்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த ராஜன் செல்லப்பா வந்து சென்ற முறை 44% வாக்குகளும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் போட்டி போட்டாங்க 31% வாக்குகளும். இங்க மறுபடியும் பாருங்க, நாம் தமிழர் கட்சி 10% வாக்குகளும், மக்கள் நீதி மையம் 7% வாக்குகளும் வந்துச்சு. இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய முத்திரம் அந்த டாப் 4ல வரல. இதுதான் இந்த மாவட்டத்தோட சிறப்பு. அந்த வகையில இந்த முறை நடைபெறும் தேர்தலில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிருத்திகா தங்கபாண்டி திமுக சார்பாகவும், அதே ராஜன் செல்லப்பா அதிமுக சார்பாகவும், உங்களுக்கு தெரியும் சிடிஆர் நிர்மல்குமார் எப்ப பார்த்தாலும் வந்து தாவேகா சார்பில் வந்து பிரஸ் மீட் கொடுக்கக்கூடிய ஒரே ஆளு நம்முடைய சிடிஆர் நிர்மல்குமார். அவரும் சத்யதேவி போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை நடைபெறும் தேர்தலில் 31% வாங்கிய திமுக அதே 31% எப்படியாவது காப்பாத்திடுறாங்க. அதிமுக 44ல இருந்து 34 குறையிறாங்க. அது காரணம் என்னன்னா, இப்ப நடந்த இஷ்யூஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் நடந்த இஷ்யூஸ்ல வந்து அதிமுக பிஜேபி உள்ள இருக்கிறதுனால அந்த வெற்றி நினைக்கிறாங்க. ஆனா அது ஒரு எதிர்மறையான ஒரு பிரச்சனை வந்து அங்க வந்து மாத்தி இருக்கு. அது ஒரு 34% அதிமுக குறைகிறது. 10% வாங்கிய நாம் தமிழர் கட்சி 22% வாக்குகளும், 13% வாக்குகளை வந்து நம்முடைய சிடிஆர் நிர்மலா தாவேக்காவும் பெறும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த முறை இந்த தொகுதியில வந்து அதிமுக தான் வெற்றி அடையுது. ஆனா மினிமம் ஒரு அப்ப அதிகமான மார்ஜின் இந்த ஒரு தொகுதியில ஒரு 3% வாக்குகள் வித்தியாசம் தான் வந்து அதிமுக இந்த தொகுதியை வந்து கைப்பற்றும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது வந்து உசிலம்பட்டி. இந்த உசிலம்பட்டியில சென்ற முறை அதே மாதிரி அதிமுக சார்பாக ஐயப்பன் போட்டிட்டு 33.53%, கதிரவன் அப்படின்ற ஒரு திமுக கூட்டணி சார்பாக போட்டு 30% வாக்குகளும், மறுபடியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 26% வாக்குகள், மகேந்திரன் அப்படின்ற ஒரு வேட்பாளர் 26% வாக்குகள் பெறாரு. நாம் தமிழர் கட்சி 7% வாக்குகள் பெறுகிறது. இந்த வாக்கு சதவீதம் வந்து இங்கெல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா 4-5 தொகுதியில இருந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து நீங்க பாத்தீங்க. அதே இந்த முறை சரவணன்குமார் அப்படின்ற காங்கிரஸ்காரரும் சென்ற முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சார்பாக போட்டிட்ட மகேந்திரன் இந்த முறை அதிமுக சார்பாக வந்து கூட்டணியில் வந்து போட்டி போடுறாங்க. விஜய் மகாலிங்கம் தாவேக்கா மற்றும் அபிராமி தனபால் போட்டியிடும் இந்த உசிலம்பட்டி தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா 30% வாங்கிய திமுக 27ஆகவும், 34% வாங்கிய அதிமுக 46% உயர காரணம் அதோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி. 7% வாங்கிய நாம் தமிழ் 21ஆகவும், தாவேக்கா 6% வாக்குகளும் பெறும். இந்த ஒரு தொகுதியில அதிமுக ஒரு 19% வாக்குகள் வித்தியாசம் வந்து நிச்சயமா வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு. இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சரிநிகர் சமானமா அதிமுக திமுக ரெண்டுமே சரிநிகர் சமானமா ஃபைட் பண்றாங்க. இது வந்து ஒரு 50-50 மாவட்டம். இந்த மாவட்டத்தை வந்து முக்கியமான பல பேர் வந்து திமுக சார்பாக அதிமுக மூர்த்தி மற்றும் பிடிஆர் பழனிவேல்ராஜன் போன்ற திமுக முக்கியமான ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா மற்றும் செல்லூர் கே ராஜு போன்ற முக்கியமான அதிமுகவின் முக்கியஸ்தரும் போட்டியிடும் இந்த மதுரை மாவட்ட தொகுதியில் இந்த முறை நடைபெறும் தேர்தல் இருவரும் சரிசமமாக வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் இறுதி முடிவாக இருக்கிறது.